friends, all my followers and viewers, wishing very happy Ramadan Eid al-Fitr festival and உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் இன்றைய தினம் ஒரு இனிய சந்தோஷமான நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் கடந்த காலங்களில் பப்ளிஷ் பண்ண வீடியோகளை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நான் போகிறது ஒரு வேல்யூவபிள் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஒரு 125 வருட காலம் பழமை வாய்ந்த ஒரு வியாபார ஸ்தலம் கூட. இது ஒரு பெருமதிமிக்க இடமாகவும் ஒரு சிறந்த குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய உலகிலேயே ரெக்கமெண்ட் ஆகப்பட்ட ஒரு இடமாகவும் கூட அழைக்கலாம். என்று சொன்னால் இந்த இடத்தை பொறுத்தவரையில் இந்த இடத்தில் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் அநேகமாக வாங்கக்கூடிய தங்க நகைகளுக்கு உலகிலேயே மிக பொறுமதியும் ஒரு ரெகக்னைஸும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம்தான் இன்றைக்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு போகக்கூடிய இடம். இதுதான் துபாய் தேராயில் அமைந்திருக்கக்கூடிய துபாய் கோல்ட் சூக். பொதுவாகவே துபாய் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் நீங்கள் எந்த இடத்தில் வாங்கினாலும் அதுக்கு ஒரு தனி பொறுமதியும் தனி குவாலிட்டி ரெகக்னைசேஷன் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதிலும் விசேஷமாக துபாய் கோல்ட் சூக்கில் வாங்கக்கூடிய எந்த ஒரு நகைக்கும் உலகிலேயே தனி நம்பிக்கையும் அதுக்குரிய குவாலிட்டி சர்டிஃபிகேட்டும் எங்கேயுமே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொருளாகவே இங்கே அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியதை காண்கிறோம். இந்த துபாய் கோல்ட் சூக் என்று சொல்லக்கூடிய இந்த வியாபார ஸ்தலம் 1900 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு வியாபார ஸ்தலம். அது ஒரு கல்ஃப் ஜிசிசி நாடுகளுக்கு இடையில் நடந்த ஒரு வியாபார ஸ்தலமாகவே கருதப்படுகிறது. இந்த இடத்தில் அந்த காலந்தொட்டு இன்று வரையிலும் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் தனி பொறுமதியும் தனி ஒரு மதிப்பும் கிடைக்கக்கூடியதாக நாங்கள் காண்கிறோம். என்று சொன்னால் அங்கே காணக்கூடிய எல்லா வகையான நகைகளும் 22 கரட் என்று சொன்னால் அது பியோவாக சுத்தமாக 22 கரட்டாக காணப்படுகிறது. 24 கரட் என்று சொன்னால் சுத்தமாகவே 24 கரட் காணப்படுகிறது. இதனால் இங்கு வாங்கக்கூடிய எந்த ஒரு நகையும் உலகில் எந்த நாட்டிலேயுமே ஒரு தனி சிறப்பு மிக்கதாக கருதப்பட்டு கொண்டும் இருக்கின்றது. என்று சொன்னால் அதில் அந்த அளவு சுத்தமான குவாலிட்டியை இந்த நாட்டு மக்களும் அந்த வியாபாரிகள் தொடர்ந்தும் கடைபிடித்து வருகிறார்கள். இதுக்குரிய காரணமே அதுதான். இந்த இடம் 1900 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு இடம். இந்த இடத்தை சுற்றி பார்த்தால் இதில் ஒரு சுமாராக இது ஒரு நடைபாதை வியாபார ஸ்தலமாக இருக்கிறது. இதில் சுமாராக 380க்கும் அதிகமான வியாபாரிகள் இங்கு தங்கம், வெள்ளி, டயமண்ட், இது பிளாட்டினம் போன்ற விலைமிக்க பொருட்கள் விற்கக்கூடிய இடமாகவும் துபாய்க்கு வரக்கூடிய எல்லா சுற்றுலா பிரயாணிகளும்
வரக்கூடிய ஒரு இடமாகவும் இது அமைந்திருக்கிறது. இந்தளவு புகழ்பெற்ற இடமாக மாறி இருக்கிறது. என்று சொன்னால் இங்கு வரக்கூடிய எல்லோருமே அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏதோ ஒரு கோல்டு வாங்கிட்டு தான் போவாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறது மார்னிங் அரவுண்ட் காலை 10 மணி இருக்கும். இந்த நேரத்தில் கூட எவ்வளோ சனநறுக்கமாக இருக்கிறது இந்த இடம். அதில் வேறு பார்த்தீங்கன்னு சொன்னால் விதவிதமான தங்கம் அந்த நகைகளை காணலாம். இப்போது நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரு வெட்டிங் செலிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தங்க ஆபரணங்கள் தான். அது ஒரு உடுப்பு ட்ரெஸ் வடிவில் செய்யப்பட்டிருக்கிறது. இது பொதுவாகவே அரப் ட்ரெடிஷனில் வரக்கூடிய ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது. இந்த துணி வடிவிலேயே அந்த தங்க ஆபரணங்களை வடிவமைத்து அவர்களுடைய திருமணங்களில் பாய்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த தேரா கோல்ட் சூக் என்று சொல்லக்கூடிய இந்த இடம் அமைந்திருக்கிறது ஒரு பனியஸ் ஸ்கொயர் என்று சொல்லக்கூடிய சிகத் அல் ஹைல் பாதைக்கும் துபாய் தேரா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமாகவும் துபாய் கிரீக் என்று சொல்லக்கூடிய அந்த கேனல் சைடுக்கு பக்கமாகவும் அது எல்லாத்துக்கும் நடுவில் தான் இந்த கோல்ட் சூக் அமைந்திருக்கிறது. என்று சொன்னால் துபாய் பக்கமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஃபெரி மூலமாக போட் மூலமாக கூட இங்கே இதுக்கு வரலாம். இந்த ஹோட்டல்ஸ் கூட துபாய் பக்கமாக இருக்கும். அந்த வரக்கூடிய சுற்றுலா பிரயாணிகள் எந்த ஹோட்டல்களில் தங்கியிருந்தாலும் அவர்களுக்கு இலவாக இந்த இடத்தை அடையக்கூடிய வகையில் இது அமைந்திருக்கிறது. அதோடு இந்த பஸ் ஸ்டாண்ட் கூட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் ஸ்டாண்ட் கூட பக்கமாகத்தான் இருக்கிறது. அதை சுற்றி பல டெக்ஸ்டைல் துணி கடைகள் கூட இந்த தேரா கோல்ட் சூக்கு சுற்றி வட்டாரமாக அமைந்திருக்கிறது. இதனால் வரக்கூடிய சுற்றுலா பிரயாணிகளுக்கு தனக்கு தேவையான அனைத்து சாமான்களையும் அங்கேயே வாங்கிக் கொள்ளக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அதே நேரத்தில் சொல்லப்போனால் துபாய் என்று சொன்னாலே எப்பவும் ஒரு உலக சாதனையை நோக்கி போகக்கூடிய ஒரு இடமாகவே அமைந்திருக்கிறது. எந்த விஷயத்திலேயுமே எந்த ஒரு புதிய விஷயத்தை எடுத்தாலுமே துபாய் ஒரு உலக சாதனையை டார்கெட் பண்ணி தான் செய்வாங்க. அதே மாதிரி இந்த கோல்ட் சூக்கில் கூட உலகிலேயே மிகப்பெரிய ஒரு மோதிரம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பாரம் எப்படின்னு சொன்னால் 64 கிலோ தங்க எடை கொண்ட ஒரு மோதிரம். அது கூட இந்த கோல்ட் சூக்கில் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது கூட ஒரு துபாய் லோக்கல் ஓனரோட கடையில் தான் செய்யப்பட்டிருக்கிறது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதிலும் சிறப்பாக துபாய் என்று சொன்னால் உலகமே அறிந்த ஒரு விஷயம்தான். எல்லா தனது அன்றாட செயல்களில் உலக நாடுகளை விட ஒரு படி உயர்ந்த இடமாக அடைய வேண்டும்ங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒரு டார்கெட்டாக இருக்கிறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் ஒரு படி உயர்ந்த பெறுமதி மிக்கதாகவே காணப்படுகிறது. அதே மாதிரி தான் இந்த கோல்ட் சீக்கில் இருக்கக்கூடிய இந்த 64 கிலோ எடை கொண்ட இந்த மோதிரம் கூட செஞ்சு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிஃபை கிடைக்கப்பெற்ற ஒரு மோதிரமாகவே காணப்படுகிறது. இது
இன்றைக்கு இருக்கக்கூடிய கோல்ட் ஸ்டோக்கின் ஸ்டேட்டஸ். இனி வரக்கூடிய காலங்களில் கூட இதோட திறமையான பல நகைகள் பல வேர்ல்ட் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஈவெண்ட்ஸ் இந்த இடத்தில் நடக்கக்கூடியதாக அமையக்கூடிய ஒரு இடமாகவே இது ஒவ்வொரு நாளும் டெவலப் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு சிறிய குறிப்பு மாத்திரம்தான் கோல்ட் ஸ்டோக்கை பற்றி. இனி வரக்கூடிய காலங்களில் இதை பற்றிய ஒரு விரிவான ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணதுக்கு எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோவை பார்த்து உங்களோட கமெண்ட்டை இன்பாக்ஸ் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மீண்டும் எனது ஃபாலோவர்ஸுக்கும் வியூவர்ஸுக்கும் உலக முஸ்லீம் மக்களுக்கும் இனிய நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். See you again. Bye bye.